ஆகவே இந்த ஓவியர் என்றது ஆண் பால் என்றது தேட வேண்டாம். ஓவியர் என்றது 2 பாலுக்கு ஒட்டுதான். தமிழ் டீச்சர் என்றாலும் அதிகம் தமிழை பற்றியும் பேசுவேன். இந்த ஓவியங்கள் இன்றைக்கு பெண்களுடைய உரிமை தினம் என்று பிரான்ஸ்ல கொண்டாடுது. நாங்கள் அது மகளிர் தினம் என்று சொல்லுவோம். ஆனா பெண்களுக்கான உரிமை நாள் என்றுதான் இதை கொண்டாடுவோம். அந்த காலப்பகுதியில இந்த ஓவிய கண்காட்சி வச்சிருந்தால பெண்கள் சார்ந்த ஓவியங்களை அதிகம் கருத்தோட கொண்டு சேர்க்கிறார். உண்மையிலேயே நான் நினைச்சிட்டு வந்தது 1-2 ஓவியங்கள் அங்கங்க இருக்கும், அதுதான் பார்த்துட்டு போறோம் தான் வந்தது. ஆனா இங்க பார்த்தா இந்த கோல் முழுவதுமே கீர்த்திகா அந்த ஓவியங்கள் மட்டுமே நிறைஞ்சி இருக்குது. இன்னும் அதை நினைக்கிறேன் இன்னும் ஒரு பின்னணியில போட்டுனா இன்னும் அதை வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஓவியங்கள் இருக்கு. பெண்களை மட்டுமே கருப்போட பெண்களை மட்டும் அதிகப்படுத்திருக்கு. அதுல தன்னுடைய நினைவுகளை இருக்கும் வண்ணம் அம்மா மற்றது ஒரு கெனியா தன்னுடைய தத்து தாயார் என்று சொல்லி அந்த பெண்களை முக்கியப்படுத்தி தன்னுடைய நினைவுகளையும் அவர்கள் தன்னுடைய மனதில் காட்டியிருக்கிறார். பல புதுவிதமான உத்திகளை அவர் பயன்படுத்துகிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நான் முதல் வாசுவர் என்ற ஓவியரை சந்திக்கும் பொழுது அவர் அந்த இயற்கை வண்ணங்களை கொண்டு மிளகாக்கு கோப்பிகளை கொண்டு மிக நுணுக்கமாக ஓவியங்கள் இங்க பாக்க ஒரு டபல் என்ற ஒரு கெமிக்கல் நீரோ அல்லது ஒரு பொருளை திரவியத்தை கொண்டு அந்த ஓவியத்தை வரைவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். வரைஞ்சிருக்கிறார். 2 ஓவியங்கள் சிறப்பாக செய்திருக்கிறார். மற்றது கடல் அணின்னு சொல்லி அந்த கடல் சார்ந்து செய்திருக்கும் பொழுது அதுல கடல் சார்ந்த பொருட்களை பயன்படுத்துகிறார். என்னத்தை அவர் சொல்றாரோ அந்தந்த பொருட்கள் அந்தந்த பயன்படுத்தி இருக்கக்கூடியதாக பார்க்கிறார். ஆனாலும் அவர் முழுவதுமாக கலந்துருக்கிறது என்ன முடியும் சொன்னால் மயில் அவருடைய சம்மோனிக்கா அவர் தன்னுடைய மனசுல இருக்கிற ஒரு அழகான ஆடல் மயில ஆங்காங்க எல்லா ஓவியங்களையும் தொட்டு வந்திருக்கிறார். அவங்க மீறி கூட அந்த மயில் என்பது இடத்தை பிடிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். மிக அழகான ஒரு கண்காட்சி. கட்டாயம் தமிழர்கள் மட்டுமில்ல உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் பிரெஞ்சுக்காரங்க எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வாங்குவோம். இந்த கண்காட்சியை பார்க்கணும். உங்களுடைய பிள்ளைகளோ சரி உங்களுடைய மனைவியோ சரி இல்லை கணவரோ சரி ஓவியங்கள் வரைகிறதுக்கு ஆர்வம் இருந்திருக்கும். ஆனால் அதை எப்படி வெளிக்கொண்டு வரது தெரியாம இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு உதாரணமாக இன்னைக்கு கீர்த்திகா எங்களுக்கு அருகில் இருக்கிறார். மிக விடாமுயற்சியின் காரணமாகவும் இந்த பிரான்ஸ் மண் அவருக்கு கொடுத்த ஒத்துழைப்பின் காரணமாகவும் இன்னைக்கு நான் அவருக்கு அருகில் இருக்கிறேன். ஒரு அழகான ஒரு பெண்மணியை நான் இன்னைக்கு இந்த மண்ணில சந்திச்சதுக்கு மகிழ்வடைகிறேன். நன்றி.